டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வாத்து மடையன் போல நடப்பாரா? வாஷிங்டன் போஸ்டினுடைய காலை நேர கேள்வி. அமெரிக்க அதிபரினுடைய அடுத்த வாரிசு யார்? நேற்று அமெரிக்க அதிபரிடம் கேட்கப்பட்ட கேள்வியும் அதற்கு அவர் அளித்திருக்கும் பதிலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலை. டொனால்ட் ட்ரம்ப் இந்த போரிலும் அதிகார இருப்பிலும் வெற்றி பெற்ற தலைவர் அல்ல. அவர் இன்னொரு தடவை போட்டியிடுவதற்கு வாய்ப்பிருந்தாலும் இனிமேல் பதவியில் இருந்து வெளியேறிக் கொள்வது அவருடைய இன்றைய தராதரத்திற்கு அதுவே சரி என்ற இடத்திற்கு அமெரிக்க ஊடகங்கள் வந்துவிட்டதன் அடையாளமே இந்த கேள்வியாகும். இந்த கேள்விக்கு பதிலளித்த டொனால்ட் ட்ரம்ப் 2028 ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கின்றது, அதிபர் தேர்தல். ஆனால் அதற்கு முன்னர் வருகின்ற நவம்பர் மாதம் 2026 ஆண்டு இடைத்தேர்தல்கள் வருகின்றன. இந்த இடைத்தேர்தல்களில் அமெரிக்காவினுடைய வெற்றி என்ன, அமெரிக்க அதிபரினுடைய செல்வாக்கு என்ன என்பதை அறிந்த பின்னர் தான் தன்னுடைய அடுத்த வாரிசு யார் என்பதை அவர் உறுதி செய்வார் என்று அந்த செய்தி கூறுகின்றது. அதற்கு முன்னதாக யாரை தேர்வு செய்ய போகின்றீர்கள் என்று அமெரிக்க அதிபருக்கும் ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய அதிபர் வேட்பாளருக்கும் பெரும் நிதியை வழங்குகின்ற சர்வதேச நிறுவன நிதி வழங்குவோரிடையே பேசிய டொனால்ட் ட்ரம்ப் தன்னை பொறுத்த வரையில் ஜேடி வான்ஸ் இப்போதைய உப அதிபர் தான் அடுத்த அதிபர் வேட்பாளராக வருவதற்கு தன்னுடைய ஆதரவு இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். அதேவேளை அவருடைய உப அதிபராக இப்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அமெரிக்காவினுடைய பிரதமர் ஸ்தானம் போன்ற ஸ்தானத்தில் இருக்கின்ற மார்க்கோ ரூபியோ உப அதிபராக போட்டியிடுவார் என்று கூறியிருக்கின்றார். இந்த செய்தி கசிந்ததன் பின்னரே உண்மையில் உங்களுக்கு பின்னர் யார் என்ற இந்த கேள்வி கேட்கப்பட்ட பொழுதுதான் இப்பொழுது காலம் கனியவில்லை. சிறிது காலம் இந்த கேள்விக்கு பதில் தர பொறுத்திருக்க வேண்டும் என்று அவர் தந்திரமாக பதில் கூறினாலும் கூட அவரை பொறுத்தவரையில் இந்த நிலைக்கு தான் வந்திருக்கின்றார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஆலோசனை வழங்குவதற்கு 6 பேர்கள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று இருக்கின்றது. இந்த நிபுணர் குழு கூறுகின்ற பொழுது 2028 ஆண்டு வரை டொனால்ட் ட்ரம்ப் ஒரே கருத்தில் இருப்பார் என்று யார் உங்களுக்கு சொன்னது? நித்தம் ஒரு பேச்சு, நேரம் ஒரு கதையாக அவர் திரிகின்றவர். நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடுவேன், இளமை பொங்கும் அழகு தலைமை தாங்கும் உன்னை என்றும் நாடுவேன் என்று அவருடைய அழகிகள் கதை ஒரு முடிவற்றதாக இருந்திருக்கின்றது அல்லவா என்பது இதனுடைய பொருளாகும். ஆகவே அவர் எந்த நேரமும் அந்தர்பல்டி ஆகாச பல்டி அடித்து தனக்கு செல்வாக்கு கூடினால் தானே அதிபர் வேட்பாளர் என்று கூறினாலும் கூறலாம். அவருடைய கருத்தை நம்ப முடியாது என்றும் அவரை பற்றி எங்களுக்கு தான் தெரியும் என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகார மையமாகிய ரெஜீமை எப்படி மாற்றி அமைப்பது, ரெஜீம் சேஞ்ச் என்கின்ற புத்தகத்தின் மூலமாக மேகி ஹேமர்மேன் ஜோனத்தன் ஸ்வானே எழுதிய 464 பக்கங்கள் கொண்ட புத்தகத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய வேடிக்கைகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்போது இருக்கின்ற அதிகாரம் குடும்ப சொத்தை மேம்படுத்துவதிலும் எப்படி ரஷ்ய அதிபரும் ரஷ்ய அதிபரினுடைய பின்னால் இருக்கின்ற 26 பேரும் அவருக்கு ஆலோசனை கூறுகின்ற 13 பேரும் ஒட்டுமொத்த ரஷ்யாவினுடைய சொத்தையும் கையில் வைத்திருக்கின்றார்களோ அது போன்ற ஒரு ரெஜீம் தான் இப்பொழுது வெள்ளை மாளிகையில் இருக்கின்றது. அந்த ரெஜீமை மாற்றி அமைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற இந்த புத்தகத்தில் டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்வார் என்று அவருக்கே தெரியாது என்றும், இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் காலையில் எழுந்தவுடன் நட்டாலி ஹார்ப் என்பவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் தொடர்பாக கடந்த 24 மணி நேரங்களில் வந்திருக்கின்ற எதிர்மறையான செய்திகளை எல்லாம் இருட்டடிப்பு செய்து அவருக்கு சிறப்பு தருகின்ற செய்திகளையும், அவர் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய மனிதன் என்பதையும், இன்று உலகத்தில் அவரை விட உயர்ந்த ஒரு மனிதன் இல்லவே இல்லை என்பதையும் எடுத்துரைப்பது போல காலை நேர கருத்துக்களை அவருக்கு கூறி அவர் திசை மாறிவிடாமல் இருப்பதற்கான உற்சாகத்தை வழங்குவதற்கு இவர் வெள்ளை மாளிகையில் தனியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இரண்டாவது சூசி வைஸ்.
அமெரிக்க அதிபரனுடைய மனோநிலை எந்த நேரம் எப்படி மாறும் என்பது இவருக்கு தெரியும். இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் ஒவ்வொரு நகர்வுகளையும் அருகிலிருந்து கவனித்து அவர் என்ன செய்வார் என்பதை அவதானித்து இந்த மனிதர் இந்த இடத்திற்கு போக போகின்றார் என்று ஆலோசனை கூறி அவரை நிறுத்துவதற்கான பணியை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் அணுகுண்டினுடைய விசையை அமர்த்துகின்ற கடைசி அதிகாரம் டொனால்ட் ட்ரம்பிடமே இருக்கின்றது. ஏடா கூடமாக எதையாவது செய்து விடுவாராக இருந்தால் அது உலக போராக வெடித்துவிடும். எனவே அவரை கண்காணித்தபடி அவர்கள் இருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் தான் மாவோ சேதுங் போல, ரஷ்யாவினுடைய சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் போல உலகம் என்றுமே மறக்க முடியாத ஒருவராக இருக்க ஆசைப்படுகின்றார். இதனால் அவர் சரியாக செய்ய வேண்டும், தவறாக செய்ய வேண்டும் என்பது அல்ல, தன்னுடைய புகழ் நிலைக்க வேண்டும் என்பதில் குறியாக இருக்கின்றார். ஆகவே இப்படி செய்தால் தான் சரியாக வரும் என்று அவர் ஏடாகூடமான முடிவை எடுத்து விடுவார் என்பதனால் அவரை சுற்றி இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது அந்த புத்தகம் தருகின்ற செய்தியாக இருக்கின்றது. இப்படியான நிலையில் இருக்கின்ற ஓர் அதிபர் அடுத்து என்ன செய்ய போகின்றார் என்பது தெரியாது என்பது இவர்களுடைய கருத்தாகும். ஆனால் தன்னுடைய மகன் ஜூனியர் ட்ரம்பை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தாலும் அதற்கான தகுதி அவரிடம் கிடையாது. இப்போதைய நிலையில் ஜே.டி. வான்ஸை கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் ஜே.டி. வான்ஸிடம் சில இயல்புகள் இருக்கின்றது. அவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய MAGA என்கின்ற மேகா அணியில் மிக நெருக்கமாக அவர்களுடன் செயற்படுகின்ற காரணத்தினால் அவர்களுடைய ஆதரவு இருக்கின்றது. குட்டி டொனால்ட் ட்ரம்பாக இவர் வருவார். ஏனென்றால் சுவிட்சர்லாந்து நாட்டில் நடைபெற்ற உலக பாதுகாப்பு மாநாட்டில் தூஷணத்தால் பேசாத குறையாக ஐரோப்பிய தலைவர்களை இவர் பேசியது டொனால்ட் ட்ரம்பினுடைய வாரிசு என்பதை காட்டக்கூடியதாக இருந்தது. எனவேதான் இவருக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அமெரிக்காவினுடைய போரை நடத்த வேண்டும், ஆயுதங்களை விற்பனை செய்ய வேண்டும், அதன் மூலமாக கோடீஸ்வரர்களாக வாழ வேண்டும் என்கின்ற கருத்துடைய ரைபிள் கிளப் என்கின்ற ஒரு கிளப் இருக்கின்றது. இதுதான் ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய ஆணி வேராக இருக்கின்றது. இதிலிருந்துதான் அதிகார மையம் பிறக்கின்றது. மாவோ சேதுங் சொன்னது போல துப்பாக்கி முனையில் இருந்தே அரசியல் அதிகாரம் பிறக்கின்றது என்பது போல அமெரிக்காவினுடைய அரசியல் அதிகாரம் ரைபிள் கிளப்பில் இருந்துதான் பிறக்கின்றது. அதனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து ரிப்பப்ளிக்கனுடைய டொனால்ட் ட்ரம்ப் போன்ற அதிபர்கள் இருப்பார்கள் என்பது அமெரிக்க வரலாறு தரும் பாடமாக இருக்கின்றது. ஆனால் ஜே.டி. வான்ஸ் ரைபிள் கிளப்பிற்கு வருமானம் தருகின்ற போர்களை விரும்பவில்லை. அமெரிக்காவினுடைய உள்நாட்டு அபிவிருத்தியில் அவர் நாட்டம் கொள்ளுகின்றார். எப்படி சீனா முதலில் உள்நாட்டை அபிவிருத்தி செய்வோம் என்று ஒரு யுகத்தை ஆரம்பித்ததோ அதுபோல இன்னொரு புது யுகத்தை ஆரம்பிக்க அவர் விரும்புகின்றார். இதனால் ஜே.டி. வான்ஸ் இன்றைய ரிப்பப்ளிக்கன் கட்சி உறுப்பினர்களுக்கு எதிரானவராக இருக்கின்றார். ஆனால் மார்க்கோ ரூபியோ தான் அண்ணனாகிய ஜே.டி. வான்ஸுக்கு எதிராக போட்டியிட மாட்டேன் என்று அறிவித்திருக்கின்றார். இந்த நாடகம் மிகச்சிறந்த நாடகமாக இருக்கின்றது. இது இளங்கோவடிகளினுடைய சேரன் செங்குட்டுவனுக்கு எதிராக உடனடியாக அதிகாரத்திற்கு வரமாட்டேன் என்று புத்த துறவியாக மாறிய இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதி அண்ணனுக்கு போட்டியாக வராமல் இருந்து சோதிடத்தை முறியடித்தான் என்பது சிலப்பதிகாரத்தினுடைய கதையாகும். அதுபோல ஒரு நவீன இளங்கோவடிகளாக இவர் மாறி இருக்கின்றார். அது மாத்திரம் அல்லாமல் இன்னொரு வேடத்தையும் அணிந்திருக்கின்றார். தமிழகத்தின் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணாதுரை பெரியாரிடம் இருந்து பிரிந்து தேர்தலில் குதித்த பின்னர் மேடையில் ஒரு சிம்மாசனத்தை வைத்திருப்பார். அது பெரியாருக்கு என்று கூறிவிட்டு அருகில் இருக்கும் கதிரையில் தான் இருப்பார். இதே அண்ணாதுரை ராமாயணத்தை தீயிட்டு கொளுத்துங்கள் என்று கூறியவர். ஆனால் ராமாயணத்தில் ராமனுடைய சிம்மாசனத்தில் அவனுடைய செருப்பை வைத்துவிட்டு அருகில் இருந்து 14 வருடங்கள் ஆட்சி செய்த பரதனுடைய தத்துவத்தை அறிஞர் அண்ணாதுரை கடைபிடித்து தான் ராமாயணத்தின் வடிவமாக இருந்ததும் அதேவேளை ராமாயணத்தை மற்றவர்கள் கடைபிடிக்க கூடாது என்று கூறியதும் போன்ற ஒரு நடவடிக்கை இதில் இருக்கின்றது. இந்த இரண்டு காட்சிகளையும் இணைத்து மார்க்கோ ரூபியோவை பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவருடைய பெற்றோர் கியூபா நாட்டில் பிறந்தவர்கள். இப்பொழுது கியூபாவை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா துடித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவில் தான் பிறந்தவர். இவர் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நேரடியாக சொல்லாவிட்டாலும் கூட இப்படி நல்ல நீர் நிலையில் கழிவு நீர் கலக்கின்றதோ யாருக்கும் சத்தம் இல்லாமல் அதுபோல டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கைகளை நல்ல நீராக இருக்கின்ற உலகத்தில் அமைதியாக கலந்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இவர் என்பதனால் இவரை உப அதிபராக்க வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார். இந்த இருவருடைய நிலையும் இப்படி இருக்க
டொனால்ட் ட்ரம்ப் தான் ஒரு வாத்து மடையனாக வர விரும்ப மாட்டார் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இப்பொழுதே யார் அடுத்த அதிபர் என்பதை அறிவித்தால் என்ன நடைபெறும்? டொனால்ட் ட்ரம்பினுடைய அதிகாரம் போய் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்பிற்கு தாளம் போட்டுக் கொண்டிருக்கின்ற கூட்டம் எல்லாம் அடுத்த அதிபர் வேட்பாளருக்கு ஆதரவாக தாளத்தின் மேல் தாளம் போட்டு அவருடைய புகழை பாடி டொனால்ட் ட்ரம்ப் தலையை அறுத்த வாத்து போல நான் இன்னமும் உயிருடன் இருக்கின்றேன் என்று தலை அறுத்த பின்னும் நம்பிக்கையுடன் ஓடுகின்ற ஒரு வாத்து போல ஓடிக்கொண்டிருப்பார் என்பது அவருக்கே தெரியும். அவரை பொறுத்த வரையில் பதவி விலகுகின்ற கடைசி நாள் வரை ரிப்பப்ளிக்கன் கட்சி முழுவதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவும் தன்னுடைய அதிகாரத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கவுமே விரும்புகின்றார். எனவே இரண்டாவது யார் என்று கூறி தன்னுடைய அடுத்த வாரிசை அறிவிப்பதன் மூலமாக ஆடுகளத்தில் இருந்து கதை முடிகின்றது என்பதை அவர் விரும்ப மாட்டார். பல தலைவர்கள் தங்களுக்கு பின்னர் இன்னொரு வாரிசை அறிவிக்காமல் இறந்து போனதை இந்த இடத்தில் நினைத்து பார்த்தல் வேண்டும். வாரிசு ஒருவரை அறிவிப்போமாக இருந்தால் வாரிசை அறிவித்த தலைவர் தன்னளவில் எந்த அதிகாரமும் அற்ற ஒருவராக அவரை சுற்றி இருப்போரினாலேயே தூக்கி வீசப்படுவார் என்பதனால் வாரிசு என்பதே இல்லை. மக்கள் திலகம் எம்.ஜி. ராமச்சந்திரனிடம் உங்களுக்கு பிறகு யார் அதிமுகவிற்கு என்று கேட்ட பொழுது வாரிசா எனக்கா என்று சிரித்து விட்டு போனார். எனவே வாரிசை அறிவிப்பது ஆபத்து என்பது தலைவர்களுக்கு தெரியும். இதனால் அவர்கள் இறந்த பின்னர் வாரிசு இல்லாமல் எல்லாமே அழிந்து போவதும் அவர்களுக்கு தெரியும். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிலைப்பாடும் இதுதான் என்று அந்த செய்தி முடிவடைகின்றது. அடுத்து என்ன நடைபெற போகின்றது? டொனால்ட் ட்ரம்பினுடைய வாரிசாக அதிகார கட்டிலுக்கு வந்துவிட்டால் உடனடியாக அதிபர் பதவி கிடைத்து விடுமா? டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் போரில் தோல்வியடைந்தால் ஜே.டி. வான்ஸும் மார்க்கோ ரூபியோவும் அதிகார கட்டிலுக்கு வர முடியாமல் தூக்கி வீசப்பட்டு விடுவார்கள் என்பதை வாஷிங்டன் போஸ்ட் பேசாமலே செய்தி எழுதியிருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மனிதர்களுக்கு வருகின்ற உடம்பு வலி, அதற்கான காரணம் என்ன? தூக்கமின்மை, அதற்கான காரணம் என்ன? காலை நேரத்தில் எதிர்மறையாக சிந்தித்து கவலையுடன் எழும்ப காரணம் என்ன? இத்தகைய பெரு நோய்களுக்கான காரணமான அடிப்படை என்ன என்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். த நேச்சரில் இந்த செய்தி வெளியாகி இருக்கின்றது. உங்களுக்காக அந்த மருத்துவ செய்தியை அழகுபட மொழிபெயர்த்து எளிமையான தமிழில் எல்லோரும் விளங்கக்கூடிய வகையில் தருவதற்கு காத்திருக்கின்றோம். நோய்க்கான மருந்து வரவில்லை, ஆனால் எங்கிருந்து வருகின்றது நோய் என்பதை கண்டுபிடித்து விட்டார்கள் விஞ்ஞானிகள். இது ஒரு புதிய செய்தி. இணைந்திருங்கள். இது டியூப் தமிழருடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளை.